இன்னைக்கு நம்மளோட ரிவ்யூவில் பார்க்க போகிற மொபைல் வந்து ஹவாய் கம்பெனியோட மொபைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹவாய் மேட் எக்ஸ்டி இந்த மொபைல் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ட்ரைஃபோல்ட் டிசைனோட கொடுத்துருக்காங்க. அதாவது 3 டிஸ்பிளேவோட இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. 10.2 இன்ச்சஸ் எல்இடி டிஸ்பிளேவோட இது லான்ச் பண்ண போகிறாங்க. இதை வந்து நீங்கள் ஃபோனாக மட்டும் இல்லை டேபாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மொபைலை. ஓகே, இந்த மொபைல் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்பிளேவை பற்றி பார்த்துடலாம். 3 டிஸ்பிளே இருக்குது, அந்த டிஸ்பிளேவை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே வந்து 6.4 இன்ச்சஸ் இருக்குது. செகண்ட் டிஸ்பிளே சைஸ் வந்து 7.9 இன்ச்சஸ். தேர்ட் டிஸ்பிளே சைஸ் வந்து 10.2 இன்ச்சஸ். அதாவது இந்த 3 டிஸ்பிளேவும் சேர்த்துனா எவ்வளோ இன்ச்சஸ் வரும்னா 10.2 இன்ச்சஸ் டிஸ்பிளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ப்ராசஸர் வந்து ஹவாய் கெரின் 9010 ஆக்டோ கோர் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ், வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 16 GB ரேம் வரைக்கும் இருக்குமா. அதுவும் இல்லாமல் 1 TB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு இது வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து எல்லா ஆப்ஸ் மீடியா ஃபைல்ஸ்க்கான ஸ்டோரேஜையும் சேர்த்து இது வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ டிசைன் பண்ணிக்கிட்டு ஒன்றில் மட்டும் தப்பு பண்ணிட்டாங்க. அது என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MB மெயின் சென்சார் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் டிஸ்பிளே கொடுத்துட்டு 50 MBன்றது கம்மி தான். 12 MB அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 MB டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MB சென்சார் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க வீடியோ காலிங்கோட. பேட்டரி லைஃப் வந்து 3 டிஸ்பிளே கொடுத்து பேட்டரியும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து 5600 mAh பேட்டரி சரியாக போயிடும். ஆனால் இதில் 3 டிஸ்பிளேன்னு சேர்த்து 5600 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. 66 ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுக்குறாங்க. 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க. இது கூடவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் EMUI 14.2 இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அதாவது 16 GB ரேம் 1 TB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இது ப்ரைஸ் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் வருது. அதாவது அக்யூரேட்டாக சொல்லணும்னா 3,42,500 ரூபாய் வருது. இந்த மொபைல் வந்து இந்தியாவில் இல்லை, இது வந்து சைனாவுடைய மொபைல். இந்த மொபைல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா யூஸ் பண்ண மாட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.